ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக தமிழக முதல்வர் ஸ்டாலின் விமானம் மூலமாக கோவை வந்தார். கோவை விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து ஈரோடு பெருந்துறையில் வேளாண் கண்காட்சியை அவர் தொடங்கி வைத்தார். விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்த முதல்வர் ஸ்டாலினுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாகனத்திலிருந்து இறங்கிய முதல்வர் சிறிது தூரம் நடந்து சென்று தொண்டர்களின் வரவேற்பினை ஏற்றுக்கொண்டார். பின்னர் வாகனத்தில் ஏறிய முதல்வர் சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையின் இருபுறங்களிலும் இருந்த தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களின் வரவேற்பினை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து சாலை மார்க்கமாக ஈரோடு செல்லும் வழியில் திருப்பூர் மாவட்டம் விஜயமங்கலம் டோல்கேட் அருகே உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெறும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் இல்ல திருமண விழாவில் அவர் பங்கேற்கிறார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் நடைபெறும் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை முதல்வர் தொடங்கி வைத்தார். இதனையடுத்து மேட்டூர் செல்லும் முதல்வர் அங்கு ரோட் ஷோவில் பங்கேற்ற பின் ஓய்வெடுக்கிறார். நாளை காலை 9 மணி அளவில் மேட்டூர் அணையிலிருந்து காவிரி படுகை பாசனத்திற்காக தண்ணீரை திறந்துவிடும் முதல்வர் சேலத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவிலும் பங்கேற்கிறார். 2 நாட்கள் ஈரோடு சேலம் நிகழ்ச்சிகளை நிறைவு செய்துவிட்டு சென்னை திரும்புகிறார். செங்கல்பட்டு திண்டிவனம் 6 வழிச்சாலை திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீட்டை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தாமதப்படுத்துவதாக புகார் எழுந்துள்ளது. இதற்காக விரிவான திட்ட அறிக்கை இறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் பணிகளை நிறைவேற்ற 2600 கோடி ரூபாய் தேவைப்படுவதாக தெரியவருகிறது. இந்த திட்டத்தின்படி புலிப்பாக்கம் சந்திப்பு, திண்டிவனம் சந்திப்பு ஆகியவை மேம்படுத்தப்பட உள்ளன. முக்கிய சந்திப்புகளில் 15 இடங்களில் மேம்பாலங்கள் கட்டப்பட உள்ளன. 10 இடங்களில் தரைப்பாலங்கள் விரிவாக்கமும் 14 இடங்களில் மறு கட்டுமானமும் செய்யப்பட உள்ளன. இதற்கு மாநில அரசும் மாநில நெடுஞ்சாலைத்துறையும் முழு ஒத்துழைப்பு கொடுப்பதால் நிலம் கையகப்படுத்தும் பணியில் எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நிதி ஒதுக்க தாமதம் செய்கிறது. திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டால் உடனடியாக நிதி ஒதுக்குவதுதான் நடைமுறை. ஆனால் பணிகளை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் கிடப்பில் போட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே கட்டிய பயிர் காப்பீட்டுத் தொகையை திரும்பத் தர வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பனந்தாள், பந்தநல்லூர், நெய்க்குப்பை உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 5000 ஏக்கரில் நெல், பருத்தி, சோயா சாகுபடி நடக்கிறது. 2021 முதல் 2024 வரை பயிர் காப்பீடு நிறுவனத்தில் ஏக்கருக்கு 550 ரூபாய் வீதம் செலுத்தியும் எந்த பேரிடரிலும் காப்பீட்டு நிறுவனம் இழப்பீடு தொகையை தரவில்லை. இதனால் 4 ஆண்டுகளாக கட்டிய பணத்தை தரக்கோரி விவசாயிகள் பந்தநல்லூரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வயலுக்குள் இறங்கி நாற்றுகளை கைகளில் ஏந்தியவாறு இவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். அந்த மயிலாடுதுறை மாவட்டத்துக்கு 4 வருஷம் இன்சூரன்ஸ் இழப்பீடு கொடுக்குறாங்க பாதிக்கப்பட்டதுக்கு. அதே பாதிக்கப்பட்ட எங்களுக்கு இழப்பீடு வழங்கலை. இந்த பயிர் காப்பீடு இழப்பீடை இந்த வருஷம் கட்டாயம் வழங்கணும். வட்டிக்கு வாங்கியும் நகைகளை வச்சும் மீட்க முடியாமலும் வட்டி கட்ட முடியாமலும் விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்கள் 4 ஏக்கருக்கு நாங்கள் 3000 ரூபா, 4000 ரூபா, 5000 ரூபா கட்டிக்கிட்டு இருக்கோம். வருஷத்துக்கு 5000 ரூபா கட்டிட்டு இருக்கோம். இப்போ இந்த 4 வருஷத்துக்கான பணத்தை எங்களுக்கு கொடுத்தாலே போதுமானது. வருமானமும் கிடையாது. விவசாயத்தை கொண்டு தான் நாங்கள் பொழுது ஓட்டுறோம். நகைலாம் நாங்கள் அடமானத்தில் வச்சிருக்கோம். மூட்டு வரல. அமெரிக்காவிற்கு எதிராக உயிரியல் போரை நடத்துவதாக சீனா மீது குற்றச்சாட்டுகள் உள்ள நிலையில் சந்தேகத்தை வலுப்படுத்துவது போல மற்றொரு சம்பவம் நடந்துள்ளது. அமெரிக்காவிற்கு குடற்புழுக்களை கடத்தி வந்ததாக சீனாவை சேர்ந்த ஆராய்ச்சியாளரை FBI புலனாய்வு அமைப்பினர் கைது செய்துள்ளனர். டெட்ராய்ட் நகர் வந்த செங்ஷுவான் ஹான் என்ற இளைஞரை விமான நிலையத்தில் சோதனையிட்டபோது அனுமதி பெறாமல் குடற்புழுக்களை அவர் கொண்டு வந்தது தெரியவந்தது. பறிமுதல் செய்யப்பட்ட குடற்புழுக்கள் மிச்சிகன் பல்கலைக்கழகத்தில் ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. சீனாவில் ஆராய்ச்சி படிப்பை முடித்த அந்த விஞ்ஞானி மாணவர்களுக்கான J1 விசாவில் அமெரிக்கா வந்திருந்தது தெரியவந்தது. ஏற்கனவே பயிர்களில் கருகல் நோயை ஏற்படுத்தும் பூஞ்சை கிருமியை அமெரிக்காவிற்கு கடத்தியதாக சீன விஞ்ஞானிகள் 2 கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது குடற்புழுவை கடத்தி வந்த ஆராய்ச்சியாளரை FBI மடக்கியுள்ளது. வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ள நிலையில் இதற்கு அரசியல் கட்சிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளன. முந்தைய மக்களவைத் தேர்தலில் 1400 வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி என்று அமைக்கப்பட்டிருந்தது. 2 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் வாக்குச்சாவடி இருக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டன. இந்த நிலையில் வாக்காளர்களுக்கான சிரமத்தை மேலும் குறைக்கும் விதமாக 1200 வாக்காளர்களுக்கு ஒரு வாக்குச்சாவடி அமைக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள அரசியல் கட்சிகள் கூடுதல் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டால் தேர்தல் பிரிவினருக்கே வேலை அதிகமாகும் என்று கூறியுள்ளனர். மேலும் பூத் கமிட்டிகளுக்கான செலவுத் தொகை அதிகரிக்கும் என்றும் அரசியல் கட்சிகள் தெரிவித்துள்ளன.
உடல் எடையை குறைக்க அதிக கலோரிகளை கட்டுப்படுத்தும் உணவு முறையை பின்பற்றுபவர்களா நீங்கள்? உங்களுக்கான செய்திதான் இது. பிஎம்ஜே நியூட்ரிஷன் பிரிவென்ஷன் அண்ட் ஹெல்த் இதழில் வெளியான புதிய ஆய்வறிக்கையின்படி இவ்வாறு கலோரி குறைக்கும் உணவு பழக்கத்தால் மன அழுத்தம் அதிகரிக்கும் அபாயம் ஏற்படுவது தெரிய வருகிறது. அது மட்டுமல்லாமல் மிக அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள், திரவ கொழுப்புகள் மற்றும் இனிப்புகள் அதிகம் சேர்க்கும் உணவு முறைகளும் மன அழுத்தத்துக்கு வழிவகுக்கும் என கூறப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் முழு தானியங்கள், காய்கறிகள், பழங்கள், பருப்பு வகைகள், கடல் உணவுகள் அடங்கிய ஆரோக்கியமான உணவு முறையை பின்பற்றுவோருக்கு மன அழுத்தம் குறைவாக இருப்பதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது. எடை குறைப்பு தொடர்பாக ஏற்கனவே மன அழுத்தத்தில் உள்ளவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். அமெரிக்காவுக்கு எதிராக உயிரியல் போரை நடத்துவதாக சீனா மீது குற்றச்சாட்டுகள் இருக்கும் நிலையில் சந்தேகத்தை வலுப்படுத்துவது போன்ற மற்றொரு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அமெரிக்காவுக்கு குடல் புழுக்களை கடத்தி வந்ததாக சீனாவைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளரை FBI புலனாய்வு அமைப்பினர் கைது செய்துள்ளனர். டெட்ராய்ட் நகர் வந்த செங்ஷுவான் ஹான் என்ற இளைஞரை விமான நிலையத்தில் சோதனையிட்ட போது அனுமதி பெறாமல் குடல் புழுக்களை அவர் கொண்டு வந்தது தெரிய வந்தது. பறிமுதல் செய்யப்பட்ட குடற்புழுக்கள் மிச்சிகன் பல்கலைக்கழகத்திற்கு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. சீனாவில் ஆராய்ச்சி படிப்பை முடித்த அந்த விஞ்ஞானி மாணவர்களுக்கான J1 விசாவில் அமெரிக்கா வந்திருந்தது தெரிய வந்தது. ஏற்கனவே பயிர்களில் கருகல் நோயை ஏற்படுத்தும் பூஞ்சை கிருமியை அமெரிக்காவுக்கு கடத்தியதாக சீன விஞ்ஞானிகள் இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது குடற்புழுவை கடத்தி வந்த ஆராய்ச்சியாளரை FBI மடக்கியிருக்கிறது. ஏசியில் 20 டிகிரிக்கும் குறைவாக வெப்பநிலையை வைக்க முடியாத வகையில் புதிய திட்டத்தை மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. மின் நுகர்வோரை குறைத்து மின் கட்டணத்தை சேமிக்கும் நோக்கத்தில் மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. ஏசியின் வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 28 டிகிரி செல்சியஸ் வரை மட்டுமே நிர்ணயிக்கப்படும் என்று மத்திய மின்துறை அமைச்சர் மனோகர் லால் கட்டார் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு 1 டிகிரி வெப்பநிலை அதிகரிப்பிலும் சுமார் 6% மின்சாரம் சேமிக்கப்படும் என்பதால் இந்த புதிய விதி அமலுக்கு வந்தால் கணிசமான மின் சேமிப்பு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் தேர்தலில் பாஜகவை முருகன் சூரசம்ஹாரம் செய்து தமிழ்நாட்டை விட்டு வெளியேற்றுவார் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். சென்னை அயனாவரத்தில் திமுக சார்பில் முத்தமிழ் அறிஞரின் செம்மொழி நாள் என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அவர் பள்ளிக்கல்வி நிதியை தமிழ்நாட்டிற்கு ஒதுக்காதது குறித்து பாஜகவினரிடம் முருகன் கேள்வி எழுப்புவார் எனவும் தெரிவித்தார். முருகனுக்கு மாநாடு மதுரையில் நடத்த முருகன் என்ன கேட்பார்? அமித்ஷா கிட்டையும் பிஜேபி தலைவர்கிட்டையும், ஏண்டா நான் தமிழ் கடவுள்னு சொல்றீங்க, தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்றீங்க, நியாயமா? எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய உரிமை தொகையை கொடுக்கணும் இல்லையா? 2026 மே மாதம் தேர்தல் வரப்போகிறது. தமிழ் கடவுள் முருகன் தயாராக இருக்கிறார். ஜனநாயகத்தின் அமைப்பில இப்படிப்பட்ட ஒரு புல்லுரிமைகளை, இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பவாதிகளை தேர்தலில் சூர சம்மானம் செய்து தமிழ்நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். சென்னை வரும் விமான பயணிகளுக்கு சிந்தை மறதி அதிகரித்து விட்டது போலும். கடந்த ஆண்டு மட்டும் 21,000க்கும் அதிகமான பொருட்களை பயணிகள் உள்ளிட்டோர் விமான நிலையத்தில் தவறவிட்டுள்ளது தெரிய வருகிறது. விவரம் தெரியாமல் அதிகமான பொருட்களை கொண்டு வந்து ஒப்படைத்துச் செல்கின்றனர். மற்றொருபுறம் பயண அவசரத்திலும் பதற்றத்திலும் கவனக்குறைவாலும் பொருட்களை தவறவிடுகின்றனர். இவ்வாறு தவறவிடப்படும் பொருட்களை பாதுகாப்பு சோதனை பகுதியில் உள்ளோர் பத்திரப்படுத்தி வைக்கின்றனர். 3 மாதங்களுக்குள் உரிய ஆவணங்களை காட்டி அப்பொருட்களை மீட்டுச் செல்லலாம். யாரும் உரிமை கூறாத பொருட்கள் ஏலம் விடப்படும். அந்த வகையில் 2024ஆம் ஆண்டு மட்டும் 21,770 பொருட்களை பயணிகள் மற்றும் அவர்களை சார்ந்தவர்கள் தவறவிட்டுள்ளனர். இதில் 5,744 பொருட்களை மட்டுமே உரியவர்கள் மீட்டுச் சென்றிருக்கின்றனர். தவறவிடப்படும் பொருட்களின் பட்டியலில் செல்போன், லேப்டாப், சார்ஜர், ஹெட்செட் ஆகிய பொருட்கள் முதல் 3 இடங்களை பிடித்துள்ளன. சென்னை வடபழனி பேருந்து நிலையத்தை வணிக வளாகத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த பேருந்து முனையமாக மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ சொத்து மேலாண்மை நிறுவனம் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் மற்றும் வணிக வளாகத்துடன் கூடிய வடபழனி பணிமனை வளர்ச்சி திட்டத்துக்கான ஒப்பந்தத்தை வெளியிட்டுள்ளது. அதன்படி பேருந்து முனையத்தின் தரைத்தளத்தில் நவீன பேருந்து நிலையம் அமைக்கப்பட உள்ளது. முதல் தளத்திலிருந்து 10வது தளங்கள் வரை அலுவலக இடங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளன. 11 மற்றும் 12வது தளங்கள் AVGC அனிமேஷன், கேமிங் உள்ளிட்ட துறைகளுக்காக ஒதுக்கப்பட உள்ளன. 5வது தளத்தில் பிரத்யேக உணவு மையம் மற்றும் உணவகங்கள் அமைய உள்ளன. மாடியில் பசுமையான தோட்டம் மற்றும் சூரிய ஒளி மின்கல் அமைப்புகள் அமைக்கப்பட உள்ளன. 6.5 ஏக்கர் பரப்பளவில் 800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த ஒருங்கிணைந்த போக்குவரத்து முனையம் அமையப்பட உள்ளது.
தென்மேற்கு பருவமழை காரணமாக கொங்கன் ரயில்வே வழித்தடத்தில் இயக்கப்படும் 37 விரைவு ரயில்கள் மழைக்கால அட்டவணைப்படி சில மாற்றங்களோடு இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இந்த நேர மாற்றம் ஜூன் 15ஆம் தேதி முதல் அக்டோபர் 20ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையிலிருந்து ஹரியானா மாநிலம் ஹிசார் செல்லும் விரைவு ரயில் பிற்பகல் 1:30 மணிக்கு கோவையிலிருந்து புறப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி மற்றும் சத்திரக்குடி ரயில் நிலையங்களுக்கு இடையே பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதால் சில விரைவு ரயில்கள் சேவையில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை செம்மஞ்சேரியிலிருந்து OMR சாலையை நோக்கி வரும் உட்புற சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக பெரும்பாக்கம், செம்மஞ்சேரி குடியிருப்பு மற்றும் சித்லாப்பாக்கம் சந்திப்புகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். பீக் ஹவர்ஸ் எனப்படும் காலை மற்றும் மாலை வேளைகளில் போக்குவரத்து காவலரை நியமித்து வாகனங்களை ஒழுங்குபடுத்தினால் நெரிசலை தவிர்க்கலாம் என வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். பிரதமர் மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறவிருக்கும் நிலையில் கொரோனா பரிசோதனை செய்து கொள்ளுமாறு மத்திய அமைச்சர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை 7000-ஐ நெருங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. முப்படைகளில் பணியாற்றியவர்களுக்கான ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கான குறைதீர்ப்பு முகாமை திருச்சியில் ஜூன் 30ஆம் தேதி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைக்கவுள்ளார். திருச்சி மன்னார்புரத்தில் உள்ள ராணுவ அணிவகுப்பு மைதானத்தில் இந்த முகாம் காலை 11 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை நடைபெறவிருப்பதாக பாதுகாப்பு கணக்குகள் கட்டுப்பாட்டாளர் ஜெயசீலன் தெரிவித்துள்ளார். முகாமில் கலந்து கொள்பவர்கள் படைப்பணி சான்று, அடையாள அட்டை, ஆதார் கார்டு, வங்கிக் கணக்கு புத்தகம், அசல் மற்றும் நகலுடன் பங்கு பெறலாம் எனவும் வாட்ஸ்அப் மூலம் முன்பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் அவர் கூறியுள்ளார். தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக கடந்த 2011ஆம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்கிலிருந்து அமைச்சர் ஏவ வேலு விடுவிக்கப்பட்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக ஏவ வேலு, தற்போதைய MP விஷ்ணு பிரசாத் உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதித்துறை நீதிமன்றம் உரிய ஆதாரமில்லை என்று கூறி இறந்து போன ஒருவரை தவிர மீதமுள்ள 6 பேரையும் விடுவித்துள்ளது. இப்படித்தான் நாட்டில் பல்வேறு நிலைகளில் பொய் வழக்கு போடுவதை நியாயமாக இருக்கிற நீதிமான்கள் தள்ளுபடி செய்து நீதிகளை வழங்குகிறார்கள். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸால் நியமிக்கப்பட்ட அரியலூர் மாவட்ட செயலாளர் தமிழ் மறவன் ஜெயங்கொண்டத்தில் மாவட்ட சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை நடத்தியுள்ளார். அரியலூர் மாவட்ட செயலாளராக பாமக நிறுவனர் ராமதாஸால் நியமிக்கப்பட்ட காடுவெட்டி ரவி கடந்த 1ஆம் தேதி சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தை நடத்தியிருந்தார். அதனைத் தொடர்ந்து அன்புமணி ராமதாஸால் நியமிக்கப்பட்டவரும் அந்த கூட்டத்தை நடத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்கள் 4 மற்றும் அதிமுக வேட்பாளர்கள் 2 போட்டியின்றி தேர்வாகிறார்கள். மாநிலங்களவை தேர்தல் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நேற்று நடைபெற்றது. இதில் திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்கள் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டு சுயேட்சை வேட்பாளர்கள் 7 பேரின் வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து திமுக வேட்பாளர்கள் வில்சன், சல்மா, சிவலிங்கம், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் மற்றும் அதிமுக வேட்பாளர்கள் இன்பதுரை, தனபால் ஆகியோர் மாநிலங்களவைக்கு போட்டியின்றி தேர்வாகின்றனர். வேட்புமனுக்களை திரும்பப் பெற கடைசி நாளான வரும் 12ஆம் தேதியன்று மாலை 3 மணிக்கு பிறகு மாநிலங்களவைக்கு போட்டியின்றி தேர்வாகியுள்ள 6 பேருக்கும் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ் வழங்கப்படும்.